வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் சூப்பர். நான் என் பிள்ளைகள வந்து ஜிம்முக்கு கொண்டு போய் விடுவோம்ன்னுட்டு இப்போ ரீசெண்டா போய் கதைச்சேன் நான். ஸோ அதைத்தான் உங்களோட ஒருக்கா ஷேர் பண்ணணும்னு யோசிச்சேன். சில ஜிம்முகள் பார்த்தீங்கன்னா 11 வயசுல இருந்தே எடுக்கிறாங்க. சில ஏரியாவுல சில ஜிம்முகள் வந்து 12 வயதுல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஆனா ஜிம்ல வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளுக்குண்டு ட்ரெய்னர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க அவங்களோட கொண்டு போய் விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, பிள்ளைகளுக்குரிய சின்ன சின்ன எக்ஸர்சைஸ்கள் வந்து சொல்லிக் குடுப்பாங்க. ஆனா கண்டிப்பாக அம்மா இல்லாட்டிக்கு அப்பா போக வேணும். அப்படித்தான் எங்கட ஜிம்ல சொன்னாங்க. கேரர் வந்து கூட போக வேணும்ண்டு. ஸோ அ நீங்க ஒருவேளை ஜிம்முக்கு போற அம்மாவோ, அப்பாவா இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போங்க. அங்க போய் கேட்டீங்கன்னாலே அவங்க அந்த மேலதிக தகவல்கள் தருவாங்க. அந்த ஏஜ் லிமிட் என்ன அதெல்லாம். இதே நேரம் நீங்க ஷார்ட் பிரேக் எடுக்கிற அ அ ஃபேமிலியா இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த ஜிம்முக்கு நீங்க பே பண்ற பேமெண்ட் வந்து எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, வருஷத்துக்கு 20 பவுண்ட் தான் கேட்டாங்க. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவிலயும் கூட இருக்கும் இல்லையா? மாதத்துக்கே வந்து 20, 30 பவுண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா, நீங்க ஷார்ட் பிரேக் எடுக்கிற அ பிள்ளைகளுடைய அம்மாக்களா இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வருஷத்துக்கே 20 பவுண்ட் தான் பிள்ளைகளுக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா, உங்களோட அமௌண்ட் வந்துட்டு அதே அமௌண்டா தான் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஸோ பிள்ளைகள ஜிம்முக்கு அனுப்ப போறீங்கன்னா, நீங்களும் ஒருக்கா போய் கேளுங்க. ஷார்ட் பிரேக் எடுக்கிற ஆக்களா இருந்தா, அதையெல்லாம் ஒருக்கா விசாரிச்சுட்டு, உங்கள பிள்ளைகள ஜிம்முக்கு அனுப்புறது விருப்பம்ண்டா, நீங்க தாராளமா போகலாம். என்னன்னா, பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு போகைக்குள்ள வந்து, அந்த அ அவங்கள வந்து வேற வேற ஆக்டிவிட்டீஸ்கள் சேவிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஜிம்முன்டும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு அங்க போயிட்டு சின்ன சின்ன எக்ஸர்சைஸ்கள் செய்றதுக்கு. அ மறுபடியும் சொல்றேன், உங்களோட பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, உங்களோட டாக்டர்ஸோட கதைச்சிட்டு அவங்க ஜிம்முக்கு போறது ஓகே தானான்றத மேக் ஷூர் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு நீங்க கூட்டிக் கொண்டு போய் விடுங்க. நீங்களும் கூட போனீங்கன்னா இன்னும் நல்லம். ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.